வெல்கம் டு க்ளவுட் கமெண்ட்ரி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற படம் த பாஸ் பேபி ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கேரக்டர்ஸ் இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டிம் வந்து சின்ன பையனாக இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான் மரத்தடியில். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிம் பெரிய பையனாக அவன் ஃபேமிலியோட விளையாண்டுட்டு இருக்கான். டிம்முக்கு 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா டீனா, 2வது பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா டபிதா. டிம் எப்போ போல ஜாலியாக இருக்கான், லைஃப்பில் எப்போ போல என்ஜாய் பண்ணுறான். சின்ன வயசில் எப்படி இருக்கணும்னா அதே மாதிரி எல்லாம் கற்பனை இந்த உலகமாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். பெரிய பொண்ணு டீனா மட்டும் டிம்மோட அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பா. அதனால அந்த அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா டிம் வந்து டீனாவை பார்க்க போகிறான். அந்த அன்னைக்கு போனோன்னே டீனா வந்து டிம்மை வந்து அவாய்ட் பண்ணிடுறான். எதனாலனா டீனாக்கு வந்து அங்கிள் டெட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அங்கிள் டெட்டை பிடிக்குன்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், 2வது பிஸ்னஸில் நல்லா காசு சம்பாதிப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா டீனாக்கு அங்கிள் டெட்டை தான் ரொம்ப பிடிக்கும். உடனே டீனா வந்து டிம்கிட்ட கேட்பான், அங்கிள் டெட் வந்து இந்த ஈஸ்டருக்கு வருவாரான்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை வரமாட்டாருன்னு சொல்லுவா. எதனாலேன்னு நமக்கு அப்போ தான் காமிப்பாங்க. டின்னும் டெட்டுமே 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நமக்கு அப்போ தான் தெரிய வரும். டிம் வந்து வருத்தமாக கிளம்பி போய் ஸ்டோர் ரூமில் பழைய டாய்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்தவர் பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர சாண்டி டைம் கிளாக் வந்து சொல்லுது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, இப்போ 2 பேர் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுது. டிம் உடனே வந்து அவங்களோட பழைய மெமரிஸ், அதாவது அவங்க 2 பேரும் வந்து சுற்றுனது பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். டிம்முக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. அது என்ன சவுண்டுன்னு போய் செக் பண்ண போதுன்னா அவரோட 2வது பொண்ணு, அதாவது டபிதா ரூமில் சவுண்ட் கேட்குது. நீக்கி பார்க்கும்போது என்னதுன்னா டபிதா ரூமில் செக் பண்ண போது இது டபிதா பேபி கார்ப்பில் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கா. டிம் வந்து டபிதா சொல்கிறத நம்பாமல் இருப்பான். சரி ஓகே, டெட் இப்படி தான் வந்திருப்பான், நீ அது மாதிரி வந்திருக்க, சரி ஓகே அப்படின்னு நம்பும் போல டபிதா வந்து சொல்லுவான், நான் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பண்ணி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோன்னே அங்கிள் டெட்டுன்னு நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு வந்து டபிதா சொல்கிறா. டிம் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை வந்து பேபி கார்ப் அதை தான் எதிர்பார்க்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா பெரிய சாப்பரில் டெட் வந்து இறங்குறான், பெரிய பணக்காரனாக இருக்கான். அங்கிள் டெட் பார்த்தீங்கன்னா டீனாக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் அது என்ன கிஃப்ட்னா போனி, அதாவது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா குதிரை. அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஸ்க்ரீன் பிளே, அதாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டிம் வந்து நினைப்பான், ஏன் வந்து டெட் வந்தா அப்படின்னு நினைக்கும் பார்த்தீங்கன்னா டபிதா வந்து அவங்க பேசினதை வாய்ஸ் ரெக்கார்ட் அமைச்சிருப்பா. அதனால பார்த்தீங்கன்னா அங்கிள் டெட் வந்திருப்பா. உடனே வந்து டபிதா வந்து நம்ம பேசணும், தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் டெட் டிம் டபிதா 3 பேரும் பேசுறதுக்கு தனியாக ஒரு ரூம்குள்ளார் போவாங்க. அந்த ரூம்குள்ளார் போனோனையும் டிம் வந்து டெட் கிட்ட சொல்லுவான், உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடும் போல. உடனே டபிதா பேசுவா. டபிதா பேசினோடனே தான் அங்கிள் டெட்டுக்கு தெரியும் டபிதா வந்து ஒரு பேபி காப் ஏஜென்ட்னு தெரிய வரும். டபிதா உடனே அங்கிள் டெட்டுக்குமே டிம்முக்குமே நிப்பிள் ஷூப் கொடுப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா பேபிக்கு அப்புறம் நிப்பிள் ஷூப் கொடுப்பாங்க. அது நிப்பிள் ஷூப் பண்ணாலுமே அங்கே பேபி கார்ப்புக்கு போயிடுவாங்க. அங்கே போன உடனே இவங்க 48 மணி நேரம் பேபியாக மாறி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறக்காக ஒரு சீரம் ரெடி பண்ணியிருப்பாங்க. டிம்மும் டெட்டு உடனே அந்த சீரம் குடிச்சு பேபியாக மாறிடுவாங்க. பேபியாக மாறினோடனே அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுற ரெடி ஆயிடுவாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க தான் எல்லாமே. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அறிவுக்கு அதிகமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க அவங்க முயற்சி எடுப்பாங்க. உடனே டிம்மும் டெட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தையா மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. அதே ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா டீனாவும் படிச்சுக்கிட்டு இருப்பா. அங்கே போனதுக்கப்புறம் தான் டெட்டுக்கு டிம்முக்கு தெரிய வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்கரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாஸ் பேபி தான் அப்படின்னு தெரிய வரும். இங்கே 2 பேத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் ஏன் இப்படி மாறினார்னா சின்ன வயசில் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். அதாவது பெரியவங்களை, அதாவது எங்கள் அப்பா அம்மாவோட ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பெரியவங்க தேவை கிடையாது, அப்பா அம்மா நமக்கு தேவை கிடையாது, குழந்தைங்களால் மட்டுமே இந்த உலகம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீனாவை காமிக்கிறாங்க. டீனா வந்து கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாள். ஏன் மற்றவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா டீனாவை யாருக்குமே அவளை பிடிக்காது. ஏன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கனால யாருக்குமே அவளை பிடிக்காது. அவளை எப்படியோ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க. டிம் வந்து டீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை ஹெல்ப் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. டிம்மோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா டீனா வந்து டிம்மை சாப்பிட கூட்டிகிட்டு போவா. டிம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டிம்மோட அப்பா அம்மா கிறிஸ்மஸ் ஈவுக்காக வந்திருப்பாங்க. டிம்மை வந்து சின்ன பையனாக பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க, இந்த பையன் பார்க்க நம்ம டிம் மாதிரியே சின்ன பையனாக இருக்கான், அது எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டபிதா இருந்த ரூம், அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ் பேபி ரூம். அங்கே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டெட் ஆக்டிவாக இருக்கனால உடனே ஆம்ஸ்ட்ராங் பார்த்துட்டு அந்த பையனை ஆஃபீஸ் ரூம் கூப்பிடுன்னு சொல்லி ஆஃபீஸ் ரூம் வர வச்சு ஆம்ஸ்ட்ராங் பார்க்க போனோன்னே ஆம்ஸ்ட்ராங் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ப்ராஜெக்ட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உலகமே குழந்தைங்க மட்டும் இருக்கிற மாதிரி உலகத்தை மாற்ற போகிறேன், பேரண்ட்ஸ் இல்லாத மாதிரி மாற்றுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆம்ஸ்ட்ராங் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட சண்டையை மறந்து 3 பேர் ஒட்டுக்காக சேர்ந்து இந்த பிளானை வந்து எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சிங்கிங் காம்படிஷன் நடக்கும் போல் அங்கே எல்லாரும் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மெசமரேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அது ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சண்டை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டபிதா வந்து பாட்டு பாடி முடிப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெசமரேஷனில் இருக்கும் போல் அவங்க யாருமே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கும். டீனா போய் டபிதா
அவங்ககிட்ட அதை பேச வருவா. பேசினோனையுமே டபிதா வந்து பேசினோனையுமே நீ எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டோனையுமே டபிதா வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து டீனாட்ட சொல்லுவா. ஓகே டீனா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோனையுமே டீனா, டபிதா, டிம், அங்கிள் டெட் 4 பேர் சேர்ந்து அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் மெசமரேஷன் இருக்காங்க, எல்லாத்தையுமே காப்பாற்றுவாங்க. காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் நார்மலாக ஃபேமிலியாக சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாங்க. ஓவரால் இந்த மூவி சொல்ல போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். காமெடி, கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த படம். மறக்காமல் க்ளவுட் கமெண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.